Hi friends, welcome to KB Arts and Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல bead யூஸ் பண்ணி நம்ம இந்த இயரிங் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். கோல்டு கலர்ல beads எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஐ பின், ஹெட் பின் எடுத்திருக்கேன். வுட்டன் bead எடுத்திருக்கேன். ஃப்ளவர் கேப், ஏர் wook எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூ, கட்டர், ப்ளேயர், சிசர். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பீடில் த்ரெட் எப்படி சுற்றுறதுன்னு தனியாகவே வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது க்ளூ எடுத்து பீடோட எட்ஜில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து நம்ம ஃப்ளவர் கேப்பை ஸ்டிக் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் இந்த மாதிரி ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். உங்களுக்கு வேணுன்ற வீடியோஸ் பார்க்கணுன்னா ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா வீடியோஸுமே போட்டிருக்கோம். இப்போது இந்த ரெண்டு பக்கமுமே ஃப்ளவர் கேப்பை ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸ்டிக் பண்ணி நல்லா ட்ரை ஆக விட்டுக்கோங்க. ரெண்டு பீட்லேயும் சேம் மெத்தட் தான். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி நல்லா ட்ரை ஆக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு ஹெட் பின் எடுத்துக்கிறேன். இதில் நம்ம எடுத்து வச்ச பீடை போட்டுக்கலாம். இப்போது அந்த பீடில் நம்ம வந்து ஹேங் ஆகிற மாதிரி பண்ண போகிறோம். அதனால் இதே மாதிரி ஒரு இயரிங்க்கும் 3 பீட் வந்து செய்ய போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி பெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு இயரிங்க்கும் 3 பீட் வந்து தேவை. நீங்கள் சிங்கிளாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3யும் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு ஐ பின் எடுத்து ஓப்பன் பண்ணி அதில் அந்த 3 பீடையும் போட்டுட்டு லாக் பண்ணி விட்டுக்கணும். எப்பவும் நம்ம பண்ணுற மாதிரி தான். 3 பீட் போடுறோம் இதில். ஆனால் நம்ம இதுக்கு லோரியல்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். பாருங்கள், ரெடி பண்ணிட்டேன். இப்போது நம்ம ஸ்டிக் பண்ணி வச்ச ஃப்ளவர் கேப் வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போது இதில் போட்டுக்கலாம் அந்த பீடை. இந்த மாதிரி உங்களுக்கு வேணுன்ற கலர்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பீட்ஸு. அவ்வளோதான். இப்போது இதில் மேலே ஒரு பீட் போட்டுக்கோங்க. பீட் போட்டுட்டு நமக்கு தேவையான அளவு விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ப்ளேயர் வச்சு பெண்ட் பண்ணிக்கலாம். எப்பவும் பண்ணுற மாதிரி தான். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி ப்ளேயர் வச்சு பெண்ட் பண்ணிக்கணும். நம்ம சேனலில் வளையல் எப்படி பண்ணுறது, ஜும்காஸ் எப்படி பண்ணுறது, நெக்லஸ் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோஸ் தனித்தனியாக போட்டிருக்கோம். வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஸ்டட் எடுக்கலை, ஏர் ஊக் தான் எடுத்திருக்கோம். அதனால் இந்த ஊக்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஊக்கில் கீழே ஒரு ஓப்பன் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணி இந்த இயரிங்கை அதில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிச்சாச்சு. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் எல்லாருமே இந்த இயரிங்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இயரிங்லேயே நம்ம இன்னமும் டெக்கரேட்டிவாக பண்ணலாம். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இதெல்லாம் எப்படி டெக்கரேஷன் பண்ணலான்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.